ஏசாயா 26:20, என் ஜனமே, ஆண்டவர் சொல்லி, என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். சினம், தேவனுடைய சினம் கடந்து போகும் வரைக்கும் கொஞ்ச நேரம் நீ ஒழித்துக்கொள். அறை வீட்டுக்குள்ளே கதவை மூடி ஒழித்துக்கொள், வெளியே வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அந்த விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும் நம்ம அறை வீட்டுக்குள்ளே நம்ம ஒழித்து கொள்ளணும். ஆண்டவர் கூட நம்மை கூடாரத்தின் மறைவிலே ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் பெரிய தேவன் தானே, அவர் எதுக்கு ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. வசனத்தை கீழ்ப்படியணும். ஆண்டவர் எலியாகிட்ட சொல்கிறாரு, இப்போ நீ தீர்க்க தரிசனம் சொல்லிட்ட, இனி ஆகாபு உன்னை கொலை செய்ய தேடுவான், நீ போய் கேரி தாட்டை ஒளிந்து கொண்டுரு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் ஒழித்து கொள்ள சொல்லுகிறார். கர்த்தரை அனுப்புகிறார். உடனே எதுக்கு நான் ஒழியணும்? நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆகாபை நான் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிற்கவில்லை. கீழ்ப்படிந்தான். ஒழித்துக்குன்னா ஒழிச்சிக்க. சாரிபாத்துக்கு போ, விதவை வீட்டில் ஒழிச்சு கொண்டுரு அப்படின்னா எவ்வளோ நாள் தெரியாது. 3.5 வருஷம் வெளியே வரவே முடியல. ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி முடங்கி கிடந்தார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அதனால் எனக்கு இப்போ ஒரு வாரம் நம்ம அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க, கீழ்ப்படியணும், தயவு செய்து கீழ்ப்படியணும், வீட்டுக்குள்ளேயே இருங்க, தயவு செய்து எங்கேயும் போகாதுங்க, இந்த நாட்களை பயன்படுத்துங்க, நல்ல பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், ஒரு ஐயா ஒரு ஊழியக்காரன் சென்னையில் இருக்கிறாங்க. இந்த 21 நாள் ஜெபம் வச்சோம்ல, வீட்டிலேயே உட்காந்து ஜெபம் பண்ணி ஒரு 10 நாளைக்குள்ளே ஹோல் பைபிளே வாசம் முடிச்சிட்டாங்க. 10 நாளுக்குள்ளே ஹோல் பைபிளை வாசித்து முடித்து அதை நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன வாசித்த என்னென்ன காரியம்னு சொல்லி. பாருங்கள், நீங்கள் செய்யலாம்ல. ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறீங்க, பைபிளை வாசித்து முடிச்சிருவோம், அல்லது அட்லீஸ்ட் புதிய ஏற்பாடை வாசித்து முடிச்சிடலாம், 2ஆம் வருகை பற்றி நிறைய அறிந்து கொள்ளலாம், அந்த புஸ்தகத்தை வாசிங்க. அதுக்கு தான் கர்த்தர் வாய்ப்பு கொடுக்குறா, இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதனால் நல்ல வீட்டுக்குள்ளே இருங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, நேரத்தை வீணாக்காதங்க. அந்த மாதிரி அதனால் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, காலையில் மத்தியானம் மாலையில் பிள்ளைகளோட உங்களுடைய வீட்டில் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தான் கர்த்தர் தந்திருக்கிறான். இல்லை கடன் திறக்க முடியல, பணம் ஒரு வாரம் சம்பாத்தியத்தை விட்டு கொடுக்கக்கூடாதா? ஒரு வாரம் தானே விட்டு கொடுக்கக்கூடாதா? கவர்மெண்ட்டே அதுக்காக 4,000 ரூபா எல்லோரும் கொடுக்குறாங்க. அவங்களோட பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் பாருங்கள், 4,000 ரூபா கொடுக்குறாங்க, 2,000 ரூபா கொடுத்துட்டாங்க, அடுத்து 2,000 ரூபா கொடுக்க போகிறாங்க. அதுக்கு ஜாமான் வாங்கிட்டால் போதும், அவ்வளோதான். ஏன் ஒரு திருப்தி நமக்குள்ளே வரணும். அதனால் நீங்கள் ஒரு வாரம் தானே, இன்னும் ஒரு வாரம் நீங்கள் வீட்டில் இருங்க. 2 வாரம் ஆயிடுச்சு, இல்லை போன வாரம் சேர்த்து, ஓகே 2 வீக்ஸ். அதனால என்ன, நீங்கள் உட்காந்து ஜெபிங்க. நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. உங்கள் உயிர் முக்கியம் இல்லை, யோசித்து பாருங்கள், உங்கள் உயிர் முக்கியமாக இல்லையா? அப்போ நம்ம கீழ்ப்படியணும். அதனால் யாராவது பைக் ஆக்சிடென்ட், ஏசுடிக்க ஊழியத்தில் ஒருத்தர் பையனை கூட பைக் ஆக்சிடென்ட்டுன்னு ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன்னா முதல்ல கேட்பேன், ஹெல்மெட் போட்டிருந்தானா? ஹெல்மெட் போடலைன்னா கத்தருக்கூடிய பாதுகாப்பே போயிடும். நீ கீழ்ப்படியலை, ஒரு சட்டம் இருக்குல்ல, ஒரு ஒழுங்கு இருக்குல்ல, அது கீழ்ப்படியாட்டு ஆண்டவர் எப்படி பாதுகாப்பார்? நான் எப்படியும் போவேன், கத்தருப்பா வாக்கு தத்தம் பலிக்காது. முதல்ல சட்டத்துக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் வாக்கு தத்தமும் பலிக்கும். நீங்கள் ஒளிஞ்சிருந்தால் கத்தர் தீமை தொடாதபடி பாதுகாப்பார். இல்லை நான் ஏன் ஒழியணும், என்ன என் கர்த்தர் எனக்கு இருக்கிறான்னு நீங்கள் பாட்டில் நெஞ்சு நிமித்திட்டு அலைஞ்சிங்கன்னா கொள்ள நோய் பிடிச்சிடும். ஆண்டவர் சொல்ல, இவனுக்கு புத்தி இல்லை, இவனுக்கு உலகத்தில் வாழ தெரியல, பேசாத பரலோகத்துக்கு வந்துடட்டும் அப்படின்னு அனுப்பிடுவார். ஆண்டவர் விட்டு கொடுத்துருவார். தயவுசெய்து இது மாதிரி உயிரோட விளையாடாதங்க, சீரியஸ் ஆகிடுங்க. கவர்மெண்ட்டுக்கும் உங்களால் இதுக்கு பிரச்சனை, நீங்கள் போகிறதுனால மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்கல்ல. அதனால் தயவுசெய்து முதல்ல நம்ம கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவங்கள கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும், ஜெபிக்கிற பிள்ளைங்க கீழ்ப்படியணும். ஒளிந்து கொள்ளுங்க. ஒரு வாரம் நல்ல ஆண்டவரே நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருங்க. கர்த்தர் முற்றிலுமான முடிவை தருவார். இல்லாத கொரோனாவே இல்லைன்ற செய்தி வரும், சீக்கிரத்தில் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அது வரும். உள்ளங்கையுள்ள மேகம் எழும்பி விட்டது, பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது, ஜெபிச்சக்கான பதில் வர ஆரம்பித்து விட்டது. டக்குன்னு ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வரும். நீங்கள் அதை கேள்விப்படுவீங்க, சோர்ந்து போகாதுங்க. சரியா? சரி, நேற்றைய தினத்தில் நாம் சில காரியம் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். என்ன காரியம் ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள சொன்னார்னா, பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகங்கள் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகங்கள். ஒன்று ஜீவ புஸ்தகம். அதை குறித்து நேற்றைய தினத்தில் நான் உங்களோட தெளிவாக பேசினேன். ஜீவ புஸ்தகம்னா என்ன? பரலோகத்தில் தேவன் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறாரு. ஒரு ரட்சிக்கப்படும் போது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசு 2ஆம் வருகை வரும்போது ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாவிட்டால் அந்த ஆத்மா நரகத்தின் அக்னியிலே பங்கடைவாங்க. அப்போ அக்னி கடல் அப்படின்னா என்ன, மோட்சம்னா என்ன, நரகன்னா என்ன, நேற்றைக்கு அதை நம்ம தியானித்தோம். மோட்சம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நமக்கு முன்பாக மரித்து போன ஊழியக்காரங்க, உங்கள் குடும்பத்தார், கர்த்தருக்குள் மரித்த எல்லாரும் அங்கே இருப்பாங்க.
அவங்கள நீங்கள் மறுபடியும் சந்திக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ரட்சிக்கப்படலை, இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த ஆத்மா நரகத்தின் அக்னிக்குள்ளே பிரவேசித்து விடும். நரகம்னா என்ன? அது யாருக்காக உண்டாக்கப்பட்டது? இயேசு சொன்னார், அது பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. மனிதனுக்காக அவர் நரகத்தை உண்டாக்கவில்லை. மத்தேயு 25:41 இயேசு சொல்லுகிறார், பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட அக்னி கடல். அப்போ மனிதனை ஏன் அதுக்குள்ளே போடணும்னா, ஆண்டவர் அது மனுஷனை அக்னி கடலுக்குள்ளே தள்ளுவதில்லை. சாத்தான் ஆண்டவர் அவனையும் அவனுடைய தூதர்களையும் அக்னி கடலில் போடுறதுனால நான் தனியாக போக மாட்டேன், நான் இந்த மக்களை வஞ்சித்து ஏமாற்றி அவங்களே நரகத்தை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி அவன் மக்கள் பொய்க்கு பிதாவும் பொய்யான காரியத்தை உண்டாக்கி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து, பக்தியாக இருந்தால் போதும், பரிசுத்தெல்லாம் தேவையில்லை, குடிக்கணுமா குடிச்சிக்க, பக்தியாக இருந்துக்க, நீ லஞ்சம் வாங்கணுமா வாங்கிக்க, பக்தியாக இருந்துக்க, ஊழல் பண்ணணுமா பண்ணிக்க, நீ இது மாதிரி லட்சக்கணக்காக பண்ணி நல்லா அப்படியே நீ கடவுள் வணக்க பண்ணிட்ட, எல்லாம் சரியா. இப்படி ஏமாற்றி ஆத்துமாக்களை வஞ்சித்து நரகத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவ கரை இருதயத்தில் படிஞ்சிட்டா அவங்களால மோட்சத்துக்குள்ளே போக முடியாது. சாத்தான் நரகத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவான். ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், அதெல்லாம் நரகத்தில் போட மாட்டார்னு சொல்லுவாங்க. அவர் மனிதனுக்காக நரகத்தை உண்டாக்கலை, அறிந்து கொள்ளுங்க. அது பிசாசுக்காக தூதனுக்காக உண்டாக்கப்பட்டது, அவனுடைய தூதர்களுக்கு. அவன்தான் மக்களை பாவத்துக்குள்ளாக்கி கொண்டு போகிறான். அப்போ ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஆண்டவருடைய பாத்தில் காத்திருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாராம். ஆண்டவரே, சரி மனிதன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு மறித்த பிறகு ஏன் ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது? அவனுக்கு மறிக்க வரைக்கும் அவனுக்கு தெரியல நம்ம ஆத்மா நரகத்து போகிற மோட்சம் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்ற, மோட்ச நரகம் இல்லைன்னு விதண்டவாரம் பண்ணுறான். செத்த பிறகு தான் தெரியும் அவனுக்கு மோட்ச நரகம் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இது முன்னாலே தெரிஞ்சிருந்தா மனம் திரும்பி இருப்பேனே அப்படின்னு நினைப்பான்ல, அவனுக்கு ஏன் ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், இல்லை நான் யாரையும் நரகத்துக்குள்ளே தள்ளி போடுறதில்லை, அவங்கள தான் அதுக்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா பாவத்தில் வாழ்கிற மனுஷனுடைய ஆத்மா இருள் அடைந்து விடும், பாவ இருள் அடைந்து விடும். அவங்க வெளிச்சத்தை விரும்ப மாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல, சரி என்ன நடக்குன்னு நீ பாருன்னு சொல்லி ஆண்டவர் சாது சுந்தர் சிங்க்கு ஒரு காட்சியை காண்பித்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் மோட்சத்தின் வாசலில் போய் நின்றான். ஆண்டவர் சொன்னார், இவன் ரட்சிக்கப்படலை, இவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, நான் அவனை மோட்சத்துக்குள்ளே விடுறேன், என்ன நடக்கு நீ பாருன்னு சொல்லி ஆண்டவர் காமிச்சாராம். அப்போ அந்த கதவு திறக்கப்பட்டது, பிரகாசமான வெளிச்சம், பரலோகமே அப்படியே வெளிச்சமாக இருக்குது. இந்த மனிதனை உள்ளே போ அப்படின்னாங்க. கர்த்தர் ஒரு விசேஷத்தை பெர்மிஷன் கொடுத்து போக சொன்னார். இவன் ஒரு அடி தான் எடுத்து வச்சிருப்பான். அந்த மோட்சத்தின் பிரகாசம், மகிமை, பரிசுத்தத்தை பார்த்த உடனே முகத்தை மூடிக்கொண்டு, ஐயோ நான் பாவி, இந்த இருள் என் வாழ்க்கையில் இருக்கு, நான் இந்த வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியல, இந்த பரிசுத்தத்தை பார்க்க முடியல, இந்த வெளிச்சத்தில் என்னால் இருக்க முடியலன்னு அவனே வெளியே ஓடி வந்துட்டான். நரகம் இருளுக்குள் அவனே போய் விழுந்து விட்டான். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நான் அவனுக்கு இடம் கொடுத்தாலும் அவனால் உள்ளே இருக்க முடியாது. என்னால் ஒரு பரிசுத்தமான இடம், வெளிச்சமான இடம், அவனுடைய ஆத்மா பாவ இருள் அடைந்ததுனால் அந்த இருள் தான் அவன் போய் சேர்கிற இடமா இருக்கும் என்பதாய். அதனால் நீங்கள் நினைக்கலாம், செத்த பிறகு மனம் திரும்பிடலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஏமாந்து போயிடாருங்க. உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் நீங்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வாய்ப்பு உண்டு. உடனே சில அது நான் ஒரு போதகர் ஐயா ஒரு வாலிபர்கிட்ட பேசுனாங்க. ரொம்ப உற்சாகமான தம்பி அவன் ஆனால் அப்பப்போ சேட்டெல்லாம் பண்ணி கொஞ்சம் பாவ காரியத்தெல்லாம் ஈடுபட்டான். போதகர் ஐயா கேட்டாங்க, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அவனுடைய யோசித்தான், எப்போ ரட்சிக்கப்படணும் ஐயா? ஏன் ரட்சிக்கப்படணும்? ரட்சிக்கப்படணும் தம்பி, மோட்சம் போக முடியும், ஆண்டோடைய ராட்சியம் போக முடியும். சரி, எப்போ ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கேட்டான். இவன் இந்த மாதிரி விதண்டவாரமாக கேட்குறானேன்னு சொல்லி போதரையே சொன்னாங்க, அது நீ சாகிறதற்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் ஆண்டவரே என் பாவத்தை மன்னினாலும் மன்னிச்சிருவார். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்தவர். ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு பரலோக பாக்கியம் கொடுங்கன்னு அந்த கள்ளம் ஜெபிச்சால சிலுவையில் தொங்குமார் அப்படி மாதிரி ஜெபிச்சாலே உனக்கு ஆண்டவர் மன்னிச்சிருவார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி ஆகிட்டான். அப்போ இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, நான் அப்புறம் வாலிபன் உலகத்தில் அனுபவிக்கணும்னு ஜாலியாக போயிட்டான். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தானா போதகர் ஐயா கேட்டாங்க, தம்பி மனம் திரும்பிட்டியா, ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டாங்க. ஐயா அது நான் சாகருக்கு நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் மனம் திரும்பினா கூட ஆண்டவர் மன்னிச்சிருவான்னு சொன்னீங்கல்ல, நான் சாகருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே மனம் திரும்பிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். போதகரையா சொன்னாங்க, எப்போ நீ சாக போகிற? when are you going to die? எப்போ சாக போகிற? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அதிர்ந்து போனான். அப்படின்னு பதில் சொல்ல முடியல. எப்போ சாக போகிற? உனக்கு தெரியும், இன்னைக்கு கூட சாவு வரலாம், எந்த நிமிஷமும் வரலாம், எனி டைம். இன்னைக்கு கூட மரணம் உங்களை சந்திக்கலாம். யாருக்கு தெரியும்? எவ்வளோ மரணம் கொரோனாவில் பார்க்குறீங்கல்ல. நல்லா தான் இருந்தாங்க, காலையில் பேசினாங்க, சாயங்காலத்தில் இறந்துட்டாங்க.
ராத்திரி நல்லா பேசினாங்க, காலையில் இறந்துட்டாங்க. எப்போ மரணம் வரும் தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் சொன்னார், தம்பி மரணம் எனி டைம் வரலாம், இந்த வயசில் தான் வரும், இப்படி தான் வரும் கிடையாது. இன்றைக்கு வரலாம், இன்றைக்கி இரவு வரலாம், தூங்கிட்டு காலையில் எழும்ப முடியாமலேயே நீ மரணத்தை சந்திக்கலாம். இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சிக்கப்பட்டுரு. அந்த வாலிபன் இருதயம் நொறுங்கினான், அவனுடைய உள்ளம் கலங்க ஆரம்பித்தது. ஐயா, நான் ரட்சிக்கப்படணும், எனக்கு உதவி செய்யுங்க. நீ அந்த போதுகிற அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். ஒப்புக்கொடு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, இன்றைக்கே ரட்சணிய நாள். உங்களுக்கு கடைசியில் டைமே இல்லாமல் போயிடும். நீங்கள் நினைப்பீங்க கடைசி நேரத்தில் மனம் திரும்பிடலான்னு, டைமே இல்லாமல் போயிடும். இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னு ஆண்டு விட்டு கேளுங்க. அப்போ ஜீவ புஸ்தகம்னே ஒரு புஸ்தகம், அதில் பேர் எழுதப்பட்டாதான், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க பேர் தான் அதில் எழுதப்படும். யார் யார் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுடைய பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதுதான் சத்தியம். ஏன்னா இயேசு ஒருவர் தான் மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்ய சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்தார். மரித்தும் உயிரோடு இருக்கிறவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கணும், மரித்து உயிரோடு எழும்பணும். அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து அதற்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தர முடியும். அப்படி ஒப்பு கொடுத்தவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நேற்றுக்கு சொன்னேன், ஜீவ புஸ்தகத்தில் ஒரு முறை பேர் எழுதப்பட்டுட்டா அப்புறம் எப்படி வாழலாமா? ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாச்சு, பேர் எழுதியாச்சுல, இனி இஷ்டம் போல் வாழலாமா? அப்படி கிடையாது. பெயர் கிறுக்கப்பட்டு விடும். நீங்கள் பின்வாங்கி போனால், மறுபடியும் உலகத்துக்குள்ளே போனால், மறுபடியும் பாவத்துக்குள்ளே போனால் பெயர் கிறுக்கப்பட்டு விடும். பைபிளில் நேற்றுக்கு அதை விளக்கி சொன்னேன். இப்படி பெயர் கிறுக்கப்படுகிற அனுபவமும் இருக்கிறது. ஏமாந்து போயிடாதுங்க. ஒரு முறை தான் ரட்சிப்பு, ஆமாம் ஒரு முறை தான், அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை இழந்துடக்கூடாது. சிலர் இழந்துட்டாங்க. பவுல் அவனுடைய பெயரெல்லாம் கூட எழுதி வச்சிருக்கிறார். அவங்க விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி பின்வாங்கி போயிட்டாங்க. அவனுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எல்லாம் கிறுக்கப்பட்டு விட்டது. பவுல் அவங்க பெயர் முறை கொண்டு எழுதியிருக்கிறார். கவனம். அதனால உங்களை ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், நிறைவேற பிரயாசப்படணும் வேதம் சொல்லுகிறாரு. சரி, இப்போ இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட, இப்போ நம்ம பேர் எழுத வச்சு நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய அனுபவம் என்ன? முதலாவது, அவங்க தேவனுடைய பிள்ளைகள். அதாவது யோவான் 1:12 நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெறுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள், சிட்டிசன் ஆஃப் த ஹெவன், கிங்டம் ஆஃப் ஹெவன், சிட்டிசன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாகிறீங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டு தான் என்ன அர்த்தம்? நம்ம பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் ஆகிட்டோம். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்திற்கு பெயர் ஹெவன்லி கிங்டம், பரலோக ராஜ்யம். அது பரலோக ராஜ்யம், அதான் தேவனுடைய ராஜ்யம். அங்கே தேவன் ஆட்சி பண்ணுவார். கோடான கோடி தூதர்கள் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள்லாம் இருப்பாங்க. அது பாவமில்லாத இடம், மரணமில்லாத இடம், வியாதி இல்லாத இடம், கண்ணீர் இல்லாத இடம், பயமில்லாத இடம், கவலை இல்லாத இடம், பிசாசு இல்லாத இடம். அந்த இடம் ஒரு மகிமையான இடம். அதான் தேவனுடைய அந்த ராஜ்யத்தினுடைய புத்திரர், அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் நாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தான் சொல்லலாம், நான் ஐ எம் எ சிட்டிசன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லலாம். தேவ ராஜ்யத்தினுடைய பிரஜை நான், என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி தைரியமாக நீங்கள் சொல்லலாம். அது நமக்கு அந்த ராஜ்யத்துக்கு ராஜா உண்டு. அவர் யாருன்னா ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கத்தாதி காத்தா, அண்ட சராசங்களை சிருஷ்டித்து காத்து நடத்தி வருகிற தேவன். அவர்தான் தேவனாகிய கர்த்தர், அவர்தான் அதனுடைய ராஜா. அதற்கு ஒரு இராணுவம் உண்டு. ராஜ்யம்னா ஒரு இராணுவம் இருக்கணும், இல்லை? கோடான கோடி தூதர்கள் இராணுவம் உண்டு. நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க, உதவி செய்ய பிரம்மாண்டமான உலகத்தில் உள்ள அத்தனை தேசத்தின் இராணுவத்தை சேர்த்தா கூட அதை விட 1000 மடங்கு பெரிய இராணுவம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்தின் இராணுவம். அது மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு சட்டத்திட்டம். ஒரு தேசம் இருந்தால் அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அரசியல் அமைப்பு சட்டம். இந்த நாட்டில் வாழன்னா இந்த சட்டத்திட்டம் அறிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள் இருக்கும். நம்ம இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் உண்டு. அது மாதிரி பரலோக ராஜ்யத்தின் புத்திரராய் பிள்ளைகளாய் நம்ம வாழணும், பிரஜைகளாய் வாழணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சட்டத்திட்டம். இதுதான் பைபிள், இந்த தான் சட்டம். ஆண்டவர் எழுதி நம் கையில் தந்திருக்கிறார். இப்படி தான் நீங்கள் வாழணும், இப்படி தான் நடந்து கொள்ளணும். பரலோகத்தின்
தேவனின் அந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும், அந்த பிரஜைகள் இப்படி தான் இருக்கணும்னு எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ சில வசனம் வாசித்தா அவங்களுக்கு புரியும். நீங்கள் முதலாவது அதை அறிந்து கொள்ளணும். நீங்கள் யார், நாம் யார், இப்போ ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டோம், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு விட்டது, நம்முடைய காரியம் என்ன நமக்கு தெரியணும். பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க, பைபிளில் திருப்புங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம் எடுங்க. பிலிப்பியர், அதாவது புதிய ஏற்பாட்டில் 273வது பக்கம். வசனத்தை கவனிங்க. நான் தான் சொன்னேன், வசனத்தை கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், அப்போ தான் வசனம் இருதயத்தில் ஆழமாய் பதியும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஏன்னா அதான் நம்முடைய ராஜ்யம், அங்கே தான் நிரந்தரமாக தங்க போகிறோம். அதனால அதுதான் நம்முடைய ராஜ்யம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில். அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்முடைய சிட்டிசன்ஷிப்பே ஹெவன் தான், அங்கே தான் அதனுடைய பிரஜைகள் நாம். அப்போ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? அங்கே அதான் நமக்கு நிரந்தரமாக தங்க போகிற குடியிருப்பு. அங்கிருந்து இயேசு இரட்சகர் வருவார், என்னை அங்கே கூட்டிகிட்டு போவார், நித்திய காலமாக அங்கே வாழ போகிறேன். அதான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. அதனால தான் அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அவர் திரும்ப வந்து நம்ம அழைத்து கொண்டு செல்ல போகிறார். 2ஆம் வருகைக்காய் காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி நடக்குமா? அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணுமானா, நல்ல கவனிங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணுமானா சாதாரணமாக போக முடியாது. அப்போ இந்த சரீரத்தோடு போக முடியாது. இப்போது செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்புகிறாங்க, 3க்கு ஆள் அனுப்புனாங்க, 3க்கு இல்லை, இந்த நிலவுக்கு ஆள் அனுப்புனாங்க. நம்ம இப்படி எதே ட்ரெஸ்ஸோடு போயிட முடியுமா? அங்கே செத்து போயிடுவோம். அதனால் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கே எப்படி நடக்கணும் அதுக்கான உடையெல்லாம் போட்டு, அதுக்காக ஏன்னா அங்கே போய் இங்கே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது, இருக்கிற மாதிரி இருக்க முடியாது, அங்கே உள்ள எல்லாமே சேஞ்சு. அதனால் கவனமாக போகணுன்னே ட்ரைனிங் கொடுத்து அவங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதனால மூன் வாக்குன்னு கூட அதை சொல்லுவாங்க, அது பார்த்துருக்கீங்கல்ல. அதே மாதிரி பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணுமானா அங்கே தேவனும் தேவதூதர்களும் பரிசுத்தமான ஒரு இடம். இந்த மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்காது. இப்போ மாம்சமும் ரத்தமும் இருக்குல்ல நம்ம உடம்பில், அது இருக்காது. ஆனால் இதே சரீர அமைப்பு இருக்கும், இதே மாதிரி ரூபத்தில் நம்ம இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ எப்படி தேவன் நம்மை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவார்? நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு எழும்புவாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் இயேசு வரும்போது நம்ம உயிரோடு இருந்தால் நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட கண்ணிமை நேரத்திலையா. கொரிந்தியர்கள் எழுதும்போது பவுல் சொல்றாரு, ஒரு கண் அப்படி இமைக்கிற நேரத்திற்குள்ள, அது ஆவியானவருடைய செயல். ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்திடுவார். இப்போ இயேசு உலகத்தில் 33 ஆண்டு காலம் வாழ்ந்தபோது மாம்சமும் இரத்தமும் உடைய நம்மை போல மனிதனானார். ஆவியாயிருக்கிற தேவன் நம்மை போல அவர் மகிமையை துறந்து ஏழ்மையின் கோலம் எடுத்து நம்மை போல மனிதனானார். ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிறார். உயிரோடு எழுந்த பிறகு அவருடைய சரீரம் மகிமையின் சரீரம். இதே போல தான் இருந்துச்சு. கையச்சாலும் பார்த்து தொட சிஷியலுக்காமி காயம் இருக்குது பாருங்க, ஆவி கிடையாது, என் சரீரத்துக்கு தொட்டு பாருங்க, தொட்டுலாம் பார்க்குறாங்க. ஓ இயேசு இப்படி இருக்கு. ஆனால் அவருடைய சரீரம் மகிமையின் சரீரம். போட்டு அந்த ரூமுக்குள்ளே வந்துட முடியும், எங்கும் அந்த சரீரம் பிரயாணப்பட்டு போக முடியும். அந்த மாதிரி இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த சம்பவங்களை வாசி பாருங்க, விளங்கும். அது ஒரு மகிமையின் சரீரம். அதனால தான் பாருங்க, சிலரால் உடனே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம். அப்போ நம்முடைய சரீரத்தையும் இயேசு வரும்போது மறுரூபமாக்கி தான் நம்மை கொண்டு போவார். அது பாருங்க, அவருடைய பாருங்க எவ்வளோ அற்பமான நம்முடைய சரீரத்தை தம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்துவாராம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை போல நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்குவார். நம்முடைய குடியிருப்பு அங்கே, அந்த சரீரத்தோடு தான் பரலோகத்துக்குள்ளே போவோம். அப்போ அங்கே பரலோகத்தில் போகிறதுனால அங்கே மாம்சமும் ரத்தமும் இல்லாததுனால இது ஒரு மகிமையான மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரையும் பார்ப்போம், எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அங்கே பாவம் கிடையாது, அங்கே இச்சைகள் கிடையாது, அங்கே ஆசைகள் கிடையாது, கோபம் கிடையாது. என்ன சாத்தான் அங்கே இல்லை, மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தில் இல்லை. அதனால எங்கும் பரிசுத்தம் காணப்படும். விளங்குது அவங்களுக்கு? மாம்சமும் ரத்தமும் தான் இந்த பாவத்துக்கே காரணம். இதுதான் பாவத்தை தூண்டுது, கோபத்தை உண்டாகுது, இச்சையை தூண்டுது, பாவ காரியத்தெல்லாம் செய்ய வைக்குது. இது இல்லாமல் மகிமையின் சரீரமாய் மறுரூபமாக்கப்படும் போது அதில் பாவ உணர்வுகள் இருக்காது. பரலோகத்தில் சாத்தானும் இல்லை, பாவத்தை தூண்டுகிற சாத்தானும் இல்லை. அதனால எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும்.
ஏதோ பரலோகம்னா அங்கே பெண்கள் டான்ஸ்லாம் ஆடுவாங்க, என்ஜாய் பண்ணலாம், போகலாம், ஏமாந்து போகாருங்க அந்த மாதிரிலாம். இதெல்லாம் மனுஷனுடைய கற்பனையில் தோன்றினது. ஆனால் உண்மையான பரலோகம் என்பது பரிசுத்தமானது. அங்கே எல்லாரும் பரிசுத்தமாக வாசம் பண்ணுவோம். அங்கே பரிசுத்தமான சிந்தை, எண்ணம், நோக்கம் எல்லாம் அந்த பரிசுத்தமுள்ள தேவனை போல நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இதான் சத்தியம். இது வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்க. அப்போது நம்ம நம்முடைய குடியிருப்பு பரலோகம், அங்கே தான் நம்முடைய சிட்டிசன்ஷிப், அங்கே தான் இருக்கிறோம். இப்போ பாருங்களேன், அப்போ நம்ம எதை குறித்து சிந்தை உள்ளவங்கள வாழணும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று வசனம் சொல்லுது. நீங்கள் உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில், அப்போ அதை குறித்த நாட்டம் தான் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் பூமியில் கொஞ்ச காலம் வாழ போகிறீங்க, அவ்வளவுதான். இந்த பூமியில் தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வாழ போகிறோம், அவ்வளவுதான். நம்முடைய நிரந்தர குடியிருப்பு பரலோகத்தில் தேவனோடு கூட. அதனால் நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, இதையே தேடிக்கொண்டிருக்காருங்க. உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு நிரந்தர வீடு வேணும், ஒரு வருமானத்துக்கு கட்டாயம் ஒரு வேலையோ பிஸ்னஸோ வேணும். வாழு வரைக்கும் நம்ம வாழுவதற்கு நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு உணவு வேணுமா, உடை வேணுமா, குடியிருக்க இடம்னா தருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அதுக்கே ராத்திரி பகலாக உழைச்சி நான் இதுக்கு தான் கஷ்டப்படுறேன், அதுக்கு தான் கஷ்டப்படுறேன்னு வீட்டுக்கு மேலே வீடு, காருக்கு மேலே காரு, நிலத்துக்கு மேலே நிலம் வாங்குறதுலேயே நம்ம நேரத்தை செலவு பண்ணுகிறோம். பூமிக்குரிய காரியத்தை ரொம்ப தேடுகிறோம். அதை விட பரலோக காரியத்தை அதிகம் தேடுங்க. ஏன்னா இது நிரந்தரமானது அல்ல, அதுதான் நமக்கு நிரந்தரமாக. நம்முடைய குடியிருப்பு அங்கே தான். நம்ம பரலோகவாசிகள், பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிற இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், இப்போ வளைகுடா நாடுக்கு துபாய், அபுதாபி, இப்போ சவுதி அரேபியாவிலலாம் நம்ம இந்திய மக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இப்போ வேலை செய்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அங்கே யாராவது வீடு வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க, வாங்க முடியாது. சில துபாய் போன்ற இடத்துல வாங்கினாலும் அது பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர். அவசியம் ஒரு நாள் அங்கேருந்து வந்துடுவோம். ஏன் அங்கே ஒன்று வாங்குறதில்ல? இது நம்ம நாடு இல்லை, இங்கே நம்ம வாழ முடியாது. நம்ம இந்தியா, அதான் இந்திய பிரஜை, இந்தியன். அதனால் இந்தியாவில் தான் நம்ம வீடு வாங்கணும், இந்தியாவில் தான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டா ஒரு நாள் அங்கே இது டெம்பரவரி எல்லோரும் மனசுலையும் இருக்குல்ல. ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் இருக்க போகிறேன், அப்புறம் அங்கேருந்து நான் வந்துடுவேன். எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாங்கல்ல. ஆனால் சில நாடு இருக்குது, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் நீங்கள் வாங்கலாம், அங்கே தங்கலாம். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கே தங்க பிரயாசப்படுவாங்க. அங்கே தங்குறவங்க யோசித்து பாருங்கள், அந்த நாட்டினுடைய பிரஜையாவதற்கு முயற்சி பண்ணுவாங்க, சிட்டிசன்ஷிப் வாங்குவதற்கு. அந்த நாட்டில் க்ரீன் கார்டு கிடச்சிட்டாலே நிறைய பேருக்கு மோட்சத்துக்கு லைசன்ஸ் கிடச்ச மாதிரி. அமெரிக்காவில் சில க்ரீன் கார்டு கிடச்சிட்டு ஓகே, நல்லது தான். அந்த நாட்டில் சில நன்மைகள் பெற உங்களுக்கு க்ரீன் கார்டு அவசியம். அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிடக்கூடாது. அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க, அமெரிக்க பிரஜையாக வாழ்வதற்கான உரிமம். அந்த அரசாங்கம் சும்மா கிடைக்காது, அதுக்கு எக்ஸாம் எழுதணும், அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் தெரியணும், அந்த நாட்டில் இவ்வளோ காலம் நீங்கள் வாழ்ந்துருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சு அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ண பிறகு தான் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க, பிரஜை உரிமை அங்கே தருவாங்க. அப்போ அங்கே நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா, இப்போ அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள், அந்த நாடுகளில் போய் நீங்கள் அமெரிக்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா பெரிய மரியாதை. நிறைய நாடுகளுக்கு விசா இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். நான் அமெரிக்கன், அது பெருமையாக சொல்லுவாங்க பார்த்துறீங்களா. இந்தியர்கள் தான் அங்கே போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அமெரிக்கன் ஆயிடுவாங்க. அவங்க பிறந்தது இந்தியானால அப்போ அவங்க இப்போ அமெரிக்க பிரஜை, அந்த நாட்டினுடைய பிரஜை ஆகிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பேசுவாங்க, எங்கள் இராணுவம் எப்படி தெரியும், அமெரிக்காவை தான் புகழ்ந்து பேசுவாங்க. எங்கள் நாடு, எங்கள் இராணுவம், எங்கள் தேசம்னு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஏன்னா அந்த நாட்டு பிரஜை ஆகிட்டாங்கல்ல. அவங்க மேலே யாராவது கை வச்சு பாருங்கள், இந்தியாவிலேருந்து போய் தமிழர்கள் தான். ஆனால் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டு அவங்களுக்கு பிரச்சனைனா அமெரிக்க கவர்மெண்ட்டு கேள்வி கேட்கும். அமெரிக்க சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்கன்னா பயப்படுவாங்க, ஐயோ கவர்மெண்ட் தலையிடும்னு. நம்ம நாட்டில் தான் அதை பற்றி அக்கறையில் கவர்மெண்ட்டுக்கு. தமிழர்களை பிடிச்சி அடித்து கொண்டாலும் கூட கவர்மெண்ட் ஒன்றும் கேட்காரு. ஆனால் அப்புறம் நஷ்ட ஈடு மட்டும் தருவாங்க, கடைசியில் ஆறுதல் சொல்லி நஷ்ட ஈடு. ஒருத்தரும் பயப்பட மாட்டேன். சில நாட்டு பிரஜைகள் மேலே கை வைக்க முடியாது, அந்த அரசாங்கம் அவங்களுக்கு பின்னால் இருக்கும். அதே மாதிரி பரலோகத்தினுடைய பிரஜைகளை நீங்கள் மாறிட்டீங்கன்னா அவளை ஈஸியாக ஒருத்தரும் டச் பண்ண முடியாது. பரலோகத்தின் தேவன், கோடான கோடி தேவ தூதர்களின் சேனை. அதனால் அந்த பரலோகத்தின் பிரஜை என்பது தான் இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு அனுபவம், அறிந்து கொள்ளுங்க.
அமெரிக்கா கூட ஒரு நாள் நஷ்டம் அடைஞ்சு திவாலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கிலாந்து கூட ஒரு நாள் எல்லாம் இல்லாமல் அங்கே வாழ முடியாத சூழ்நிலை உண்டாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொரோனா வந்த பிறகு எல்லா நாடுமே கலங்க ஆரம்பிச்சிடல, சொந்த நாட்டுக்கு போகணுன்னு துடிக்கிறாங்கல்ல. ஏன் சென்னையிலேருந்தே ஓட ஆரம்பிச்சிடறோம்ல, கொரோனா வந்துட்டு ஊரடங்கு வந்துட்டோன்னு உடனே சொந்த கிராமத்துக்கு ஓட ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்போ அது மாதிரி அப்போ இதுங்கெல்லாம் நிரந்தரம் கிடையாது, பரலோகம்தான் நிரந்தரம். அப்போ உங்களுடைய இருதயம் பரலோகத்தின் மேலே இருக்கணும், பரலோக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும், அதில் தான் கவனம் இருக்கணும். நான் பரலோக தேசத்தினுடைய பிரஜை, என்னுடைய ராஜா இயேசு கிறிஸ்து, என்னுடைய ராஜா கத்தாதி கத்தா தேவாதி தேவன், எனக்கு ஒரு பெரிய சேனை உண்டு, அங்கே எனக்கு நிரந்தரமான ஒரு குடியிருப்பு உண்டு, அவர் என்னை அழைச்சிட்டு போவதற்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இந்த சிந்தையோடு தான் இந்த உலகத்தில் நம்ம வாழணும். அப்போ இப்போ தமிழனாக இருக்கிறது, இந்தியனாக இருப்பது இது டெம்பரவரி. 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய சிந்தையெல்லாம் என் பேர் பரலோகத்தில் இருக்குது, அங்கே தான் எனக்கு நிரந்தர வீடு இருக்கிறது. அதனால் மேலான சிந்தை உள்ளவர்களாய் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய சிந்தை மாறணும், சரியா? நம்முடைய சிந்தை மாறணும். அதான் ஆண்டவர் வசனத்தை நல்லா வாசித்து அறிந்தீங்கன்னா நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். பாருங்க, அந்த காலத்தில் பவுலப்போஸ்தலன் ஒரு யூதன். பவுல் ஒரு யூதன். ஆனால் அவர் ரோம பிரஜையினுடைய அந்த அனுபவம், அந்த அதிகாரம் பெற்றிருந்தார், ரோம சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:37-39 வரை வாசித்தீங்கன்னா, அவர் கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க ரோம அதிகாரிகள். அவர் மேலே அடித்து காயப்படுத்திட்டாங்க. இப்போ அவர் விடுதலை பண்ணிருங்க, அவர் தப்பு பண்ணலைன்னு சொன்ன உடனே, நான் போக முடியாது, ஒரு ரோமன் தான், எப்படி நீங்கள் என்னை விசாரிக்காமல் அடிக்க முடியும்னு கேட்டோன்னே பயப்படுறாங்க அதிகாரிகள். அவர் யூதன் தான், அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப் இருந்ததுனால அதிகாரிகள் பயப்படுறாங்க. அவர் மேலே கை வச்சிட்டமேன்னு சொல்லி வாசிக்கிறோம் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில். அப்போ பரலோக குடியுரிமை பெற்று நான் தேவனுடைய பிள்ளை, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டா உங்களை கண்டு சாத்தான் பயப்படுவான். அறிந்து கொள்ளுங்க. முதல்ல நீங்கள் அந்த விசுவாசத்துக்குள்ளே வரணும். நீங்கள் யாருடைய பிரஜை, யாருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீங்க, யாருடைய ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கீங்க, தேவனுடைய பிள்ளைகள். சாத்தானுக்கு உங்களை கண்டாலே பயம் வரும். கை வச்சா பரலோகத்தில் இந்த ஒரு ஆக்ஷன் எடுப்பார். சும்மா விட மாட்டார் ஆண்டவர். சும்மா கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்திற்காக பாடு அனுபவிக்க தங்களை ஒப்பு கொடுத்ததுனால உபத்திரவம், பாடு, இரத்த சாட்சிகளான கூட்டம் பெருகணும். அந்த திட்டம், தேவ திட்டம் நிறைவேறுகிறார். சும்மா கை வச்சு விளையாட முடியாது. பரலோகத்தின் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிரஜை, என் நாட்டினுடைய பிரஜை, யார் கை வைக்க முடியும்? சாத்தான். ஆனால் அது சாத்தானுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரிகிறதே இல்லை. நிறைய பேர் நம்ம இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரியே அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு சோர்ந்து போனேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் யாருன்றதை முதல்ல யோசித்து பாருங்கள். ஒரு அதிகாரம் எடுங்களேன். 1 பேதுரு 2 அதிகாரம் எடுங்க, பைபிளை திருப்புங்க. நீங்கள் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் விசுவாசத்தில் பலமுள்ளவங்களாக மாற முடியும். 1 பேதுரு 2 அதிகாரம் எடுங்க, 9-10 வசனம் பாருங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 9-10 வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சோசன் ஜெனரேஷன். 2வது பாருங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் பிரிஸ்ட்ஹுட். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட, உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குல்ல, ரட்சிக்கப்பட்டீங்கள. நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லிட்டு பாருங்க, கர்த்தர் என்ன எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். நீங்கள் சாதாரணமானவங்கள, பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம், காட்ஸ் ஓன் பீப்புள். சும்மா இல்லை, ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாக இல்லை. முன்னால் பாவத்தில் இருந்தீங்க, சாபத்துக்குள்ளே இருந்தீங்க, முன்னால் இருந்தீங்க. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு இப்பொழுதோ நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுகிறாரு. அப்போ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் ஆசாரிய, ராஜரிகமான ஆசாரிய கூட்டத்தை சார்ந்தவன், நான் பரிசுத்த ஜாதி, ஆண்டவரின் சொந்த ஜனம். அதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன், பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாதனால்தான் பிரச்சனையே. இன்னைக்கு பஞ்சாயத்து போர்டில் கவுன்சிலரே, பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர், அவன் நான் யார் தெரியுமான்றான், கவுன்சிலர் அப்படின்றான். பஞ்சாயத்து போர்டில் கிராமத்தில் ஒரு கவுன்சிலரே. நீங்கள் யார்? வானாதி வானங்களுக்கு கொள்ளாத சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிரம்மாண்டமான தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரர், அவருடைய பிள்ளைகள், அவரால் மீட்கப்பட்டவங்க, அவங்க இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், முத்திரை போடப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் அந்த ராஜாவினுடைய புத்திரர். மறந்துடாதங்க. வேற எதுக்கு இன்னும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு அப்படி இப்படின்னு சோர்ந்து இதையே சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் யாருன்றதை முதல்ல சிந்திங்க. விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வாங்க. வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்குங்க, சரியா? அது மாத்திரம். இன்னொரு வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம்.
333 பக்கம் புதிய ஏற்பாட்டில், நம்மிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமை என்றென்னைக்கும் உண்டாவதாக. இயேசு நம்மை மீட்டு எடுத்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்ம பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதி வச்சது மாத்திரம் அல்ல, நம்மளை எப்படி மாற்றி இருக்கிறார் தெரியுமா? பிச்சைக்காரங்களா எங்கோ குப்பையில் கிடந்த நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். கிங்ஸ் அண்ட் பிரிஸ்ட். நீங்கள் ராஜாக்கள், ஆசாரிய கூட்டம். நாம் ரட்சிக்கப்பட்டவங்க. யார் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்க அவங்க தான் இதை சொல்ல முடியும். சும்மா பேர் கிறிஸ்தவங்க சொல்ல முடியாது. நான் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் அறிந்து கொள்ளுங்க. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவள் என்பதை அறிந்து கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 6:15 வாசிக்கும் போது, அவர் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் ஏக சக்கராதிபதியுமாய் இருக்கிறாராம். அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர், அவருடைய ராஜ்யத்தின் சந்ததி, அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்துடாதங்க. அப்ப நமக்கு ஒரு இராணுவம் இருக்கிறது. நமது இராணுவம் யார் தெரியுமா? தேவதூதர்கள். இதை குறித்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். இந்த அறிவெல்லாம் நமக்கு இல்லாததுனால தான் சாத்தான் நம்மளை பயமுறுத்துகிறான். நம்ம சோர்ந்து பயந்து அப்படியே ஒடுங்கி அப்படியே கலங்கி வாழ்கிறோம். நம்ம யாருன்னே நமக்கு தெரியல. நமக்கு தேவன் என்னென்ன நன்மை வச்சிருக்கிறார், அதிகாரம் கொடுத்து அதுவும் நமக்கு தெரியல. என்னென்ன பாதுகாப்பு கூட அதுவும் நமக்கு தெரியல. உலக மக்களை போல சிந்திக்கிறோம், உலக மக்களை போல நடக்கிறது தான் நம்முடைய பிரச்சனையே. நீங்கள் வசனத்தை வாசித்து உங்களுடைய மைண்டில் வித்தியாசமாக மாறுங்க. என்னுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறது. என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். என்னுடைய தேவன் கத்தாதி ஏக சக்கராதிபதி. எனக்கு ஒரு சேனை உண்டு, அது பரலோகத்தின் சேனை. சாத்தான் அவளை ஈஸியா என்னை தொட்டுவிட முடியாது. அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய இராணுவம் தேவ தூதர்கள். நிறைய தேவ மனிதர்கள் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் 2 தேவதூதர்களாவது இருப்பாங்களாம். அட்லீஸ்ட் 2 தேவதூதர்கள். ஒன்று பாருங்களேன், எபிரேயர் 1:14 எடுங்க. பைபிளை திருப்பங்க. எபிரேயர் 1:14 பாருங்க. வசனத்தை கவனிங்க. உங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சின்ன குட்டி பிள்ளைகள் கூட தெரிந்து கொள்ளணும், வாலிபர்கள் தெரிந்து கொள்ளணும், வயசானவங்க தெரிந்து கொள்ளணும். நம்ம யாருன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ உலக மக்களை போல ஏதோ வாழ்ந்தோம், நமக்கு ஒரு கல்ற கிடைச்சா போதும், நிம்மதியாக போய் சேர்ந்த போதும், இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் நம்ம நம்மளை பற்றி நமக்கு சரியாக தெரியலை. எபிரேயர் 1:14 பாருங்க. முந்தின வசனத்தில் தேவ தூதர்களை பற்றி சொல்லி கொண்டு வந்து, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். முந்தின வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். தேவதூதர் சொல்லிட்டு ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். அதான் சொன்னேன், நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றாதான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றாதான் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றாதான் தேவதூதருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த பணிவிடையின் ஆவிகள், தேவதூதர்கள். பாருங்க, மினிஸ்டரிங் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஊழியம் செய்கிற தேவதூதர்கள். 2 விதமான தூதர்கள் இருப்பார். ஒன்று பாதுகாப்பின் தூதன். இந்த பாதுகாப்பின் தூதன் தான் மிகாவேலர்கள் என்று. அவங்க கோடியாக இருப்பாங்க. மிகாவேலர்கள் கையில் பட்டயத்தோடு இறங்குவாங்க. மிகாவேல் என்கிற பிரதான தூதன் உண்டு. அவங்க நமக்காக ஒரு தேவதூதன், பாதுகாப்பின் தூதன். இன்னொரு தூதன் உண்டு, மெசஞ்சர். தேவனிடத்தில் செய்தியை கொண்டு போகிறவன். தேவனிடத்தில் இந்த செய்தியை கொண்டு வர கேப்ரியல் தூதன். மரியாளுக்கு தேவ செய்தியை கொண்டு வந்தான், யோசேப்புக்கு கொண்டு வந்தான், அங்கே தானியலுக்கு கொண்டு வந்தான் என்பதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த மாதிரி 2 விதமான தேவ தூதர்கள் உண்டு. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நீங்கள் நிதானிச்சாலே உங்களுக்கு தெரியும். நான் பாருங்க, கிட்டத்தட்ட என் ஊழியத்தின் ஆரம்ப காலம் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் போய் பிரசங்கம் பண்ண அழைச்சிருந்தாங்க. போயிருந்தேன். அப்போ ஜனங்களாம் உட்காந்துருக்கிறாங்க. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். அப்போ ஆண்டவர் பாவத்தை குறைத்து கண்டித்து பிரசங்கம் பண்ணும்படி அன்றைக்கு ஆண்டவர் செய்தி கொடுத்திருந்தார். அதை நான் பேசி கொண்டிருக்கிறேன். வைராக்கியமாக அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவிக்கிறேன். அப்போ அந்த கூட்டத்தை பின்னால் பெஞ்சில் ஒரு ஊழியக்காரர் உட்கார்ந்துருந்திருக்கார். எனக்கு தெரியாது. அவர் முடிஞ்ச பிறகு என்னை சந்தித்தார். அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு, இந்த ஊழியக்காரர் இவ்வளோ பயங்கரமாக பாவத்தெல்லாம் வெளிப்படையாக இப்படி பேசுகிறாரு, இவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்களே, அப்படிலாம் எதிர்ப்பாங்களே, இந்த மாதிரி ஜனங்களாச்சே, முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாராம். அதுவும் இந்த மாதிரி பிரசங்கம்னா பிசாசு சும்மாவா இருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பின்னாலுக்கு பார்க்கும்போது ஒரு தரிசனத்தை தேவன் காமிச்சாராம். என்னென்னா, இந்த பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்கு நான் பிரசங்கம் பண்ண என் மேலே கோபத்தோட அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருதான். இவன் இந்த மாதிரி பேசுகிறானே, தாக்கணும் நீ. அப்போது பக்கத்து வரைக்கும் வந்துட்டா தொட முடியலை. என்னன்னு கூர்ந்து கவனிச்சா, சுற்றிலும் தேவதூதர்கள் கை கோர்த்து பாதுகாப்பாக நின்றாங்களாம்.
எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் பண்ணிட்டு முடித்த பிறகு அவர் என்னை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், நான் பின்னால் உட்கார்ந்துருந்தேன், நான் இது மாதிரி நினச்சேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது உங்களை தாக்குவதற்கு இந்த ஆவிகள் எல்லாம் வந்தது, அப்போ உங்களை சுற்றிலும் தேவதூதல் இருக்கிறத நான் பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், என் ஊழியக்காரனை பாதுகாக்க என் தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன், தொட முடியாது என்பதாய். இதான் உண்மை. இத்தனை வருஷம் ஊழியத்தில் எத்தனையோ போராட்டம் வந்துச்சு. வெட்டு வேணாங்க, கொல்ல வேணாங்க, அடிப்பேன்னாங்க, அதை செய்வேனாங்க, இதை செய்வேனாங்க, கொலை பண்ண வந்தாங்க 3 முறை வட இந்தியாவில். பக்கத்து வரைக்கும் வந்தாங்களே தவிர தொட முடியலை. தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார், உங்களையும் பாதுகாப்பார். அதே மாதிரி நான் அவளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 40 வருஷத்துக்கு முன்னால் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு கிராமத்தில் தங்கி ஊழியம் செய்து கொண்டு நாங்கள் பைபிளும் படித்து கொண்டு இருந்தோம். அப்போ ஒரு பெரிய வீட்டு வாடகைக்கு எடுத்து அங்கே தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கி இருந்தோம். அப்போ வந்து பெட்ஷீட்டு விரித்து தலையணை வச்சு அங்கங்கே படுத்துருப்போம். அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், சாயங்காலத்தில் ஊழியம் செய்வோம். அதை மாதிரி செய்கிறோம். ஒரு நாள் இரவு ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். நல்லா தூங்கி கொண்டிருக்கும்போது என் காலை யாரும் தட்டுறாங்க. என் காலை வந்து ஒரு ஆள் தட்டுறாங்க. அப்போது நல்லா தட்டுறாங்க. என்னை ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை எழுப்புறதுக்கு தட்டுவாங்க, மாதிரி தட்டுறாங்க. டக்குன்னு விழிப்பு வந்து விட்டார். விழித்து பார்க்குறேன், யாருமே இல்லை. பக்கத்தில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாருமே இல்லையே. ஆனால் என் காலை தட்டுறாங்க. இப்போ என்னுடைய பிரம்மையாக இருக்குன்னு சொல்லி திரும்பி படுத்துட்டேன். மறுபடியும் காலை தட்டுறாங்க. அப்படியே நல்ல ஒரு ஆள் தட்டுவதை போல தரு. டக்குன்னு நான் எழுந்துட்டேன். எந்த நடக்குது, யார் தட்டுறதுன்னு சுவிட்சை போட்டேன், லைட்டை போட்டேன். அப்போ லைட்டை போட்டுறேன். அப்போ சிலர் வந்து பார்த்தாங்க, என்னென்னு விழிச்சிருக்கிறீங்கன்னு பார்த்தாங்க. நானும் தெரியலன்னு அப்படியே பார்க்குறேன். நான் படுத்திருந்த அந்த சுவற்று ஓரமாக படுத்திருந்தேன். அந்த வீட்டினுடைய மேல் கூரை பகுதியிலேருந்து ஒரு பெரிய கருந்தேள் இறங்கி வந்து கொண்டு இருந்தது. கருந்தேள் அது. இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தால் அது என் படுக்கைக்குள்ளே தான் வந்திருக்கும். அப்போது ராத்திரியில் தூங்கும்போதே இப்படி ஒரு ஆபத்து வருகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்காக தேவன் நியமித்திருக்கிற தேவதூதனுக்கு தெரிந்தது. அதனால் அந்த தேவதூதன் தட்டி எழுப்பி அந்த ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்ததை நான் உணர்ந்து கொண்டேன். இது மாதிரி பல அனுபவங்களை என்னால் சொல்ல முடியும். கண்ணுக்கெல்லாம் நம்ம தெரியாது, பார்க்க மாட்டோம். ஆனால் நீங்கள் விசுவாசித்தா அவங்க நம்ம கூட ஒரு தேவதூதன் இருப்பதை நீங்கள் உணர முடியும். வசனம், அதை நீங்கள் விசுவாசிங்க. இந்த பணியை ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்கிறவர்கள், யார் யார் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறுறாங்களோ, யார் யாருடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறோ அவங்களுக்கு இந்த தேவதூதர்கள் உதவி செய்வாங்க, பாதுகாப்பாக கூட இருப்பாங்க. இது புலிதிருப்பாட்டு காலத்தில் பைபிளில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19-20 பாருங்கள். அப்போஸ்தலர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது ஒரு தேவதூதன் ராத்திரியில் வந்து கதவை திறந்துட்டான். தேவதூதன் இறங்கி வந்து கதவை திறந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்கன்னு கதவை திறந்து விட்டான் என்று பைபிளில் பார்க்கிறோம். இது அனுபவம், சத்தியம், பைபிள் எழுதப்பட்ட. இன்னொரு சம்பவம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் எடுங்க. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது எப்படி வெளியே வந்தார்? கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தேவதூதன் வந்து அவனுடைய சங்கிலி கலண்டு விழுந்தது, கதவை திறந்து அவனை வெளியே கூட்டி கொண்டு வந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். இனி எழுப்புதல் காலத்தில் இதெல்லாம் நடக்கும் பாருங்க. தேவதூதர்கள் அதிகமாக வேலை செய்வாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. காலகாலமாக வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை உணர்வதில்லை. எனக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறான், என் பக்கத்தில் எப்போவுமே நான் எங்கே போனாலும் கூட வர, இந்த உணர்வே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க கூட இதை யோசிப்பதில்லை. நீங்கள் அதை யோசிக்கணும் பாருங்கள். அப்போ அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் பாருங்கள். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்துட்டார். வந்த உடனே அவர் வந்து நேராக அந்த வீட்டுக்கு வருகிறார். இங்கே தான் ஜனங்க கூடி ஜெபிப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த வீட்டு கதவை வந்து அவர் தட்டுகிறார். தட்டின ரோதை என்கிற பெண் வந்து பார்க்குறா. எல்லாம் வீட்டுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பேதுரு விடுதலை பெற்று வரணும்னு சொல்லி. பாருங்க, பேதுரு 13-14 வசனம். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்ன பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். இப்போ அடுத்து என்ன நடக்கு பாருங்க. அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். பேதருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். சரிங்களா? அப்போவே அவங்களுக்கு தெரியும், நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையானா நமக்கு ஒரு தூதனை தேவன் தருகிறார், அவருடைய தூதனாக இருக்கலாம் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ தேவ தூதர்களை தேவன் நமக்காக தருகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 8:26 பாருங்கள். பிலிப்பு வந்து தேவதூதன் சந்தித்து கைடன்ஸ் கொடுக்குறான். இப்போ இங்கே போய் இந்த மாதிரி வனாந்தரத்துக்கு போ என்று கைடன்ஸ் கொடுப்பதை வேதத்தில் பார்க்கிறோம்.
அப்போ நமக்குன்னு ஒரு தேவதூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒன்று நம்மை பாதுகாக்க, நமக்கு துணையாய் நிற்க, நமக்கு அதாவது ஊழியம் செய்வதற்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நமக்கு தெய்வ செய்தியை கொண்டு வருவாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். சில சமயங்களில் நான் இந்த ஊழிய பாதையில் ஒரு 4-5 முறையாவது தேவ தூதர்கள் பரலோகத்திலேருந்து உனக்கு ஒரு செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன், கர்த்தர் இந்த காரியத்தை உனக்கு சொல்ல என் அனுப்பினார் என்று நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த தேவதூதர்கள் அந்த செய்தியை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் உண்டு. இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் அல்ல, இது ரட்சிக்கப்பட்டு யார் யார் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம் எல்லாருக்குமே தேவதூதர்கள் உண்டு. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணால் பார்க்க முடியாது, நீங்கள் விசுவாசித்து எனக்காக நீ தந்திருக்கிற தேவதூதர்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நீங்கள் அதை உணர முடியும். தேவதூதருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். சிலர் பாருங்கள், நான் விபத்து, இந்த காரு நொறுங்கி போச்சு, இந்த காரில் போனவங்க எல்லாரும் செத்துருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு கீறல் கூட இல்லை. யார் காப்பாற்றினது? தேவதூதன். நான் பைக்கில் போனேன், ஆக்சிடெண்ட் ஆச்சு, இந்த ஆள் செத்தானே நினச்சாங்க, ஒரு அடிப்படாமல் நான் எழும்பி வந்துட்டேன். எப்படி? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவதூதன். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த பாதுகாப்பு. யார் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவங்க காணிக்க கொடுக்குறவங்களுக்கெல்லாம் தேவதூதன் வந்துட மாட்டான். முதல்ல ரட்சிப்பு, அப்புறம் தான் இவங்க காணிக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் காணி கொடுத்தா கூட ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதல்ல அறிந்து கொள்ளுங்க. முதல்ல ரட்சிப்பு, முதல்ல அவங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணும், அந்த நிச்சயம் இருக்கணும். அவங்களுக்கு தான் தேவதூதர்கள். இப்போ 91ஆம் சங்கீதம் எடுங்க. 91ஆம் சங்கீதம் 11-12 வசனம் பாருங்கள். ரொம்ப நம்ம வாசிக்கிறோம், ஆனால் ரொம்ப யோசிக்கிறது இல்லை. நம்ம வாசிட்டு அப்படியே போயிடுறோம். அந்த வசனத்தை நல்லா யோசிங்க, தியானித்து பாருங்கள். 91ஆம் சங்கீதம் பாருங்கள், 11-12 வசனம் பாருங்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சரிங்களா? நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஆண்டவரே நாங்கள் காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எங்கள் கூட நீங்கள் வாங்க, எங்களை பாதுகாத்தனை ஜெபித்த உடனே உங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போன உடனே தேவன் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். என் பிள்ளைங்க போகிறாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு ஆள் மினிஸ்டர் ஆகிட்டா அவருக்கு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கல. மினிஸ்டர் கவர்மெண்ட் பாதுகாப்பு கூட. ஏன்? அவங்க மினிஸ்டர் ஆகிட்டாங்க. போலீஸ் அவங்க புறப்பட்டாலே முன்னால் ஒரு வண்டி போகும், பின்னால் வண்டி போகும், பாதுகாப்பு. அவங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல. அது 5 வருஷம் ஆட்சி மாறிட்டுனா அது போயிடும், அவ்வளோதான், அவங்க போயிடுவாங்க. இந்த தேர்தல் ரிசல்ட் ஆட்சி மாற ஆரம்பித்த உடனே வீட்டை விட்டு போயிடுவாங்க, வெற்றி பெறவங்கள்ட்ட போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உடனே மாறிடும் சூழ்நிலை, அது மாறிடும், காட்சி மாறிடும். நமக்கு அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஜீவஸில் பெயர் எழுதப்பட்டால் நிரந்தரமாய் சாக மறைக்கும் தேவதூதருடைய பாதுகாப்பு உண்டு. அதை நீங்கள் முதல்ல விசுவாசிங்க, வசனத்தை விசுவாசிங்க. அதுக்கு தான் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு புறப்படணும். சின்சியராக கடமைக்கு ஜெபிக்கூட, சின்சியராக ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா தேவன் பாதுகாப்பு அந்த வாகனத்தை சுற்றிலும் இருக்கும். நீங்கள் போகிற பைக்காக இருந்தாலும், சைக்கிளாக இருந்தாலும், காராக இருந்தாலும் அதில் ஆண்டவருடைய பாதுகாப்பின் தூதர்கள் வருவாங்க. கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடக்கூடாது. அவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவன் கட்டளையிட்டு அனுப்புவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். தேவதூதனுக்கு கட்டளைலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. பாருங்க, கர்த்தர் கட்டளையிடுவார் தேவதூதர்களுக்கு. இப்போது என் பிள்ளை நீங்கள் ஜெபிக்க வேண்டியது கர்த்தரிடத்தில். கர்த்தர் கட்டளையிட்டு அனுப்புவார். நீங்கள் போங்க, என் பிள்ளைங்க ட்ராவல் பண்ணுறாங்க, இதை விசுவாசிங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதை விசுவாசிங்க. அந்த தூதர்கள் உங்களை சூழ இருக்கிறதை உணர முடியும். மத்தேயு 18:10 வாசிங்க. மத்தேயு 18 வசனம் பாருங்கள். சின்ன பிள்ளைகளை குறித்து இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறுவர்கள், சின்ன பிள்ளைகளை யார் அற்பமாக நினைக்காதவங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைய தேவதூதர்கள் அவருக்கு நியமிக்கப்படுறாங்க. இந்த குழந்தையை பாதுகாக்க தேவதூதர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நீங்கள் யார் யார் குழந்தைகளை இயேசுக்குன்னு ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஆண்டவரே நாங்கள் உமக்கு சொந்தம், என் குழந்தையை நீர் கொடுத்தது உமக்கு சொந்தம், உமக்காக வளர்ப்பேன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தையை பாதுகாக்க தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். எப்பொழுதும் அந்த குழந்தைக்கு அருகில் ஒரு தேவதூதன் இருப்பான். அவன் கவனித்து கொண்டே இருப்பான். அதனால தான் நிறைய குழந்தைகள் நிறைய ஆபத்திலிருந்து அவங்க காப்பாற்றப்படுவார். சில குழந்தைகள் காப்பாற்றப்படாமல் போவதற்கு காரணம் பெற்றோர் தான். உங்களுடைய அவிசுவாசம், உங்களுடைய ஜெப குறைவாக இருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து ரெகுலராக நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிங்கன்னா அந்த தூதர்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டே இருப்பாங்க. வசனம் சொல்லுது, தேவதூதர்கள், சிறு பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் தேவனை தரிசிப்பாங்களாம். அப்போ அடிக்கடி போவாங்க. அப்போ அந்த குழந்தைகளை அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நீங்கள் அவங்க பக்கத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, சின்ன பிள்ளை இருக்குது, ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஜெபம் பண்ணி அனுப்புனா தேவதூதன் கூடவே போவான். வெளியே போகும்போது ஜெபிச்சிருப்போன்னா அந்த குழந்தைய தேவதூதன் பாதுகாத்துக்கு தூதன் போய்கிட்டே இருப்பான். அதான் வசனம்.
அந்த குழந்தைக்குரிய தூதன் அவன் பாதுகாப்பான். நம்ம ஜெபத்திலையும் அந்த பிள்ளைகளை விசுவாசத்தில் கரெக்டாக நடத்தினா ஆண்டவருடைய அந்த தூதருடைய பாதுகாப்பு இருப்பதை பிள்ளைகள் உணருவாங்க. அதை செய்ய வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. அதே சமயத்தில் நீங்கள் பிள்ளைகளை நாயை பெயனை திட்டுனீங்கன்னு வைங்களேன், பரலோகத்தில் போயிடும் கம்ப்ளைண்ட். தேவதூதன் போய் சொல்லுவான், நீங்கள் அந்த குழந்தைக்கு என்னை பாதுகாப்பாக அனுப்புனீங்க, அந்த தாய் இப்படி திட்டுது அந்த குழந்தைய, இந்த தகப்பனார் இப்படி திட்டுறாங்க, அந்த பிள்ளையை கோவப்படுத்துகிறாங்க, அந்த பிள்ளைய அப்படின்னு. அப்போ பிள்ளைய உங்களுக்கு வளர்க்க தெரியலன்னு தேவன் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். அறிந்து கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகள் காரியத்தை சாதாரணமாக நினைக்க, அந்த பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் இரவும் பகலும் உடைய குழந்தைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பரலோகத்தில் தேவ சமூகத்தில் தினமும் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இன்றைக்கி அந்த குழந்தையை பாதுகாத்துருக்கிறோம், இந்த தீங்கு வந்தது பாதுகாத்து கொண்டோம், இந்த மாதிரி காரியம். அப்போ குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்து சேதமாகுதுன்னா காரணம் நாம தான் இருக்க முடியுமே தவிர தேவன் அல்ல. நம்ம எங்கே தப்பணும்னு யோசிக்கணும். அதனால் குழந்தைகளுக்கு கூட தேவதூதல் இருக்கிறாங்க. யார் யார் குழந்தைகளை ஒப்பு கொடுப்பீங்களோ, ஆண்டவரே உம குழந்தை உமக்காக வளர்ப்பண்ணி ஒப்பு கொடுத்தால். அதனால தான் பிரசங்கி 5:6 வாசிக்கும்போது, நீ தூதனுக்கு முன்பாக உன் வார்த்தைகள் கவனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவதை நாம் பார்க்குறோம். சும்மா நீங்கள் கண்டதையும் பேசக்கூடாது. தேவதூதன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் பொருத்தனை பண்ணுறன்னு எதையும் பேசுகிறது, எதையும் கண்டதையும் பேசுகிறது. நீங்கள் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவதூதன் அவனை கவனிச்சுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் கர்த்தருடைய கட்டில் அவனை கண்காணிக்கணும், பாதுகாக்கணும், அவனுக்கு உதவி செய்யணும். அதுதான் தேவதூதன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ உங்களை பற்றி ரிப்போர்ட்டும் பரலோகத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பிரசங்கி 5:6 வசனத்தை பாருங்கள். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். உன் தேவதூதன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் பேசுகிறதெல்லாம், நீங்கள் அடுத்த ஊழியக்காரனை பற்றி பேசுகிறது, அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி இல்லாத பொல்லாத பேசுகிறது, தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தேவதூதன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பரலோகத்தில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கூட நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. கவனம். நீங்கள் யாருமே இல்லைன்னு நினைப்பீங்க, தேவதூதன் அங்கே இருக்கிறான் அந்த ரூமில், உங்கள் இடத்துல உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு தேவதூதன் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு யார் யார் பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இந்த பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். ஒரு சமயம் மிஷினரிகள், வட இந்தியாவில் மிஷினரிகள் இருக்காங்கல்ல, ரெண்டு சகோதரிமார் வாலிப பெண் பிள்ளைகள் மிஷினரியாக போனவங்க ஒரு கிராமத்துக்கு போனோம். அப்போ அவங்க கடந்து போகும்போது ஒரு ஆறு குறுக்கிட்டாரு. அந்த ஆற்றுல திடீர்னு தண்ணி அதிகமாகிவிட்டு இடுப்பு அளவுக்கு தண்ணி. எப்படி இதில் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிட்டா எப்படி போய் சேர்றது, நம்ம எப்படி இந்த ஆற்றை கிடக்கிற பாலம் இல்லைன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாட்டு வண்டி வந்தது. அப்போ வண்டி மேலே இருந்துட்டால் தண்ணி கடந்து போயிடலாம். அந்த மாடு வண்டியை கொண்டு வந்த மனிதர் சொன்னார், எங்கே அந்த கரைக்காக போகணும்? ஆமான்னு சொன்னோன்னே வண்டியில் ஏறிக்கொள்ளுங்க, நான் விட்டுறேன்னா வண்டியில் ஏறிக்கிட்டாங்க. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே அந்த சக்கரை இருக்க வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே போய்கொண்டே இருக்கிறாரு. திடீர்னு அவங்க ஆற்று நடுப்பக்கத்தில் போகிற நேரம் கொஞ்சம் தண்ணி அதிகமாகி விட்டது, நீர்மட்டம் உயர ஆரம்பித்து விட்டது. அதனால் அந்த வண்டி மிதக்க ஆரம்பித்து அந்த மாடுகள் திசை தப்பி அப்படியே அரிச்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கவுந்துட்டா அவ்வளோதான், உயிர் சேர வந்துடும். இவங்க பயந்துக்கிட்ட இயேசுவேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்ட போது கவலுங்கிற சூழ்நிலை, உயிர் போகிற ஆபத்து. திடீரென்று 2 வாலிபர்கள் வந்தாங்க, அப்படியே நீச்சல் அடித்து வந்தாங்க. இந்த பக்கம் ஒரு வாலிபன், அந்த பக்கம் ஒரு வாலிபன் வண்டியை பிடிச்சு நகட்டி கொண்டே நீச்சல் அடித்து கொண்டு போய் கரையில் சேர்த்துட்டாங்க. நல்ல திடகாத்திரமுள்ள வாலிபர்கள். வண்டி அந்த ஆற்றுல வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகாமல் கொண்டு வந்து கரையில் விட்டுட்டாங்க. அங்கே வண்டியிலேருந்து இறங்கினோன்னு, அப்பா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிட்டான்னு சொல்லி அந்த 2 வாலிபர்களுக்கு நன்றி சொல்ல திரும்பி பார்த்தா அங்கே யாரையும் காணோம். அந்த வண்டிக்காரன் கேட்டு, ஆமாம் இங்கே தான் இருந்தாங்க, காணோம், எப்படி போனாங்க? அப்போ தான் அவங்களுக்கு தெரிந்தது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்தார் என்று. இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும். காரணம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால தேவதூதருடைய பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு தருகிறார். அதனால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறாரு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எடுத்துட்டிங்களா? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அப்போ அந்நியர் போல அவங்க வீட்டுக்கு தேவதூதர்கள் கூட வருவாங்க. அதனால் அந்நியர் யாரும் பிச்சைக்காரன் போய் அப்படின்னு விரட்டாருங்க, உபசரிங்க. யார் வந்தாலும் அன்பு காட்டுங்க. அவங்களுக்கு தண்ணி கேட்டால் தண்ணி வேணுங்கள்லாம் தர முடியாது, நான் பிஸியாக இருக்கேன் அடுத்து விடுப்பாருன்னு சொல்லாருங்க. பசியாக இருக்கிறேன்னா அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க, தாகத்தோடு இருக்கிறன்னா தண்ணி கொடுங்க. யார் வந்தாலும் கஷ்டப்படுறவன்னா உபசரிங்க.
ஏன்னா சில சமயம் நீங்கள் எந்த மாதிரி அன்பில் இருக்கிறீங்கன்னு பார்ப்பதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை கூட அப்படி அந்நியர் போல் அனுப்புவாராம். அதனால தான் பாருங்கள், நீங்கள் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க. அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. அதனால் யாரை பார்த்தாலும் ஒரு தேவ தூதனாக பாருங்கள். ஒருத்தர் வந்து பிச்சைக்கிற ஐயா பசிக்கிறதையான்னு ஒரு வயசானவங்க ஒரு விதவை சொன்னால் அவனை ஒரு தேவ தூதனாக பாருங்கள். ஆண்டவர் என்னகிட்ட அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி பசி ஆற்றுங்க, அவங்களுக்கு அவங்க அந்த தாகத்தை தீர்த்து வைங்க, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. உலக மக்களை போல நடந்து கொள்ளாதங்க. நம்ம வித்தியாசமானவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. சரியா? கடைசியாக வேகமாக ஒரு காரியம் சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வந்து பரலோகத்தின் பிரஜைகளாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குல்ல. எந்த ராஜ்யத்துக்கு போனாலும் அந்த நாட்டுக்குன்னு சில சட்டத்திட்டம். அதே மாதிரி நான் சொன்னேன், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்றால் நமக்கு ஒரு சட்டத்திட்டம் இதுதான். தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டம், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அப்போ ஒரு நாட்டில் நீங்கள் வசித்து அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் நமக்கு தெரியணும். அதே மாதிரி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருந்தால் தேவனுடைய குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் வேத வசனத்திலிருந்து கட்டாயம் நம்ம அறிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம உலகத்தாரை போல நடக்கக்கூடாது. எல்லாரும் செய்கிறாங்க, இது தப்பா அது தப்பா, இது ஏன் செய்யக்கூடாது அது ஏன் செய்யக்கூடாது. அவங்க உலக மக்கள், நம்ம பரலோகத்திற்கு உரியவர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தேவன் வர நம்ம காத்திருக்கிறோம். அதனால் நம்முடைய சிந்தனை எல்லாம் பரலோக சிந்தையாக நமக்கு இருக்கணும். பரலோகத்தின் தேவன் சிந்தையாக இருக்கணும். பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் கவனம் செலுத்தணும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாததை போல இவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் 17:16 ஆண்டவர் சொல்லுகிறார், உலக மக்களைப் போல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் லஞ்சம் வாங்குறான், எல்லாரும் இப்படி நடக்கிறான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்கள போல நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் வித்தியாசமானவர்கள். உங்களுடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், உங்கள் தேவன் நீதி உள்ளவர், உங்கள் தேவன் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் பரலோகத்திற்குரியவர்கள். அந்த சிந்தை தான் உங்களுக்குள்ள இருக்கணும். உலக மக்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது, உலக மக்களைப் போல உடுத்தக்கூடாது, உலக மக்களைப் போல வாழக்கூடாது. நம்ம வித்தியாசமானவர்கள் என்ற உணர்வு இருக்கணும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஒரு பரிசுத்த ஜாதி என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ எப்பவுமே நம்ம உள்ளத்தில் அந்த சிந்தை இருக்கணும். உலகமாக எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். உலகத்தில் தான் இருக்கிறோம், நம்ம எல்லார்கிட்ட அன்பாக இருக்கணும், எல்லாத்துக்கிட்ட நம்ம பாசமாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருக்கணும். we are different people. நாங்கள் இயேசுவின் சந்ததி, அவர் தான் எங்களுடைய தகப்பன். we are Jesus generation. நாங்கள் இயேசுவனுடைய சந்ததி. எங்களுடைய தகப்பன் இயேசு, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததி. அவரை போல தான் எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள். இந்த சிந்தை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் 10 வீடு வாங்கி வச்சுருந்தாலும் சரி, இயேசு வருக போகிறா சீக்கிரம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம். உடனே ஆண்டவரே இவ்வளோ வீடு வாங்கி எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாமா, நான் இதை விட பிரம்மாண்டமான வீடு கட்டி வச்சிருக்கப்பா, அங்கே வான்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் பரலோகத்திற்குரியவர்களாய் வாழ உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். நம்ம வித்தியாசமானவர்கள். எங்களுடைய குடும்ப வித்தியாசம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஏன் அவங்கள போல இருக்கக்கூடாது, அது தப்பா இது தப்பா, அவங்க அப்படி இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் அப்படி இருக்காங்கன்னா நீங்கள் விலைக்கு சொல்லணும். உட்கார வச்சு வசனத்தை வச்சு காமிச்சு, நம்ம வந்து நம்முடைய பெயர் பரலோகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, பரலோகத்தில் நமக்கு ஒரு வீட்டை ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு, நம்மளை அழைச்சிட்டு போக இயேசு வரப்போகிறார், அங்கே தான் நித்தியமாக வாழப்போகிறோம். இங்கே வந்து 70-80 வருஷம் தான் நம்ம வாழப்போகிறோம். இங்கே நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. நம்ம அதனால் அந்த பரலோக பிள்ளைகளாக இருக்கிறனால அந்த சிந்தையோடு வாழணும். எல்லாம் தகுதியாக இராது, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க அதிகாரம் உண்டான எல்லாம் தகுதியாக இருக்காது. இதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லை இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அப்படி ஆயிட்டாங்க, இப்படியே சொல்லி நம்ம தட்டி கழிச்சுக்கிட்டே போகிறோம். அது தப்பு. நீங்கள் உட்கார வச்சு பேசணும்ல, உட்கார வச்சு சொல்லணும்ல. இல்லை நம்ம வந்து யார், தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிறார், நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு என்ன தேவ தூதர்களை கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீ வீடியோ கேமை விளையாடிக்கிட்டே இருந்தால் பக்கத்தில் தேவதூதன் பார்த்துக்கிட்டே இருப்பான். பரலோகத்தில் போய் சொல்லுவான், இவனுக்கு பாதுகாப்பாக என்ன அனுப்புனீங்க, அவன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வீடியோ கேமை விளையாடிக்கிட்டு இருக்கான்னு தேவதூதன் போய் சொல்லுவான்ல. சொல்லிக் கொடுங்க, வசனத்தை வச்சு சொல்லிக் கொடுங்க. உனக்குரிய தேவதூதன் தேவ சமூகத்துக்கு போகிறான். உன்னை பாதுகாக்க தூதர்களை தேவன் வச்சிருக்கிறாரு. நீ ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற தேவதூதனுக்காய் ஸ்தோத்திரம், தேவதூதனுடைய பாதுகாப்பாக ஸ்தோத்திரம்னு சொல்ல வைங்க. முதல்ல நீங்கள் சொல்ல பழகுங்க. ஆண்டவரே எங்கள் கூட வருகிற தேவதூதர்களுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் கூடவே இருப்பாங்க. அதான் வசனம், எப்பொழுதும் கூட இருப்பாங்க. ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறார்ல. ஒரு ஆபத்து வருதுன்னா சூழ பாளையம் இறங்க வச்சிருவார். சாத்தான் தொட முடியாது, பக்கத்து வரைக்கும் வருவா, அவங்கள டச் பண்ண முடியாது. ஆண்டவர் விடமாட்டார்.
நிறைய பிரச்சனை பாருங்கள், அப்படியே அழிச்சிடுற மாதிரி வருவான். உங்களை தொட முடியாது. ஏன்னா தேவதூதன் சுற்றிலும் பாளையம் இறங்கி இருப்பாங்க. டச் பண்ண விட மாட்டார். பயப்படாதங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள். பரலோகத்தின் தேவனுடைய ராஜாதி ராஜா, அவனுடைய தகப்பன். நீங்கள் அந்த ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள். யூதா கோத்திரத்தின் சிங்கம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய மூத்த சகோதரன், நம்முடைய தகப்பன். எல்லாம் நமக்கு அவர் தான் ஸ்தானாபதி. அவரை மிஞ்சி ஒருத்தர் தொற்ற முடியுமா அவங்கள? நீங்கள் அதை விசுவாசிங்க. இதெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க 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 உங்களுக்கு தைரியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பலன் உண்டாக. சாத்தான் உங்களை கண்டு பயப்படுவான். ஆனால் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணும். இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கற்பனையாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஜீவபுஸ்தகத்தில் பேர் என்ன? ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் தேவதூதன் பாதுகாப்பு அப்படின்னு பைபிளில் தெளிவாக இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டங்க பேர் தான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். அப்போ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அதனால் நீங்கள் சர்ச்சுக்கு காணி கொடுக்குறேன், நான் மிஷினரி அனுப்புகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் கூட மிஷினரி அனுப்ப முடியும். மிஷினரி அனுப்புறதுனால பழுத்து போக முடியாது. உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணும் முதல்ல, அப்புறம் மிஷினரி அனுப்புங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் மிஷினரி அனுப்புகிறீங்க, காணிக்கு கொடுக்குறதுனால இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு பலன் கிடைக்கும், பரலோகம் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படணும். உங்களுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டா டெய்லி உங்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது, வசனத்தை தியானிக்காமல் இருக்க முடியாது, நீங்கள் பரிசுத்தத்தின் வாஞ்சை இல்லாமல் இருக்க முடியாது. உங்களுடைய லைஃப் வித்தியாசமாக மாறிடும். அதான் வித்தியாசம். அப்போ இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறா? நான் பரலோகவாசியாக இருக்கிறேன்னா? யோசித்து பாருங்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, பரலோகத்தினுடைய சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா பரிதாபத்துக்கு. அமெரிக்க சிட்டிசன்ஷிப் வாங்கி என்ன பிரயோஜனம்? பரலோகத்துக்கு போகலன்னா கிரீன் கார்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அமெரிக்காவில் வேணால் எதாவது பண்ணலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. அது ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம். இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ற அனுபவம் இருக்கணும். இல்லையா? இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு நல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த அனுபவம் எனக்கு வேணும். நான் பரலோக பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதா? ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டா இவ்வளோ ஆசீர்வாதம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய பிரஜை. பரலோகத்தில் எனக்கு வீடு, எனக்கு சேனை, தேவதூதனுடைய பாதுகாப்பு, என் குழந்தைகளுக்கு தேவதூதனுடைய பாதுகாப்பு. எவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. சாத்தான் என்னை தொட முடியாது. தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாக்க. ஓ, எவ்வளோ பெரிய பிளஸிங் இருக்குது. நான் இதை இழந்துடக்கூடாது. குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் கூட இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவிருங்க. என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுங்க. நான் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையா நான் இருக்கணும். பரலோக ராஜ்யத்தின் சந்ததி பிள்ளையா நான் இருக்கணும். இயேசுவின் சந்ததின்னு நான் சொல்லணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இனிமேல் இந்த வீடியோ கேம் எல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த மதுபானெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த போதை வஸ்தெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வாழ்க்கையை மாத்துங்க. புதிய இருதயம் தாங்க. இனி இந்த லஞ்சம் ஊழல் எல்லாம் எனக்கு வேணாம். இனி நான் சர்ச்சில் போய் அரசியல் பண்ணுவது, பதவி சண்டை, பணத்துக்கு சண்டை, ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாண்டுவர். எனக்கு பரலோக பாக்கியம் தான் வேணும். ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணும். ஒப்பு கொடுங்க. எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் வேணும். இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னிங்க, விடுதலை கொடுங்க. இந்த பாவத்திலிருந்து என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுங்க. நான் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கணும், பிரஜையா இருக்கணும். ஆண்டவரே, தேவதூதருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு தேவதூதர்களை தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கான தேவதூதர்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் போகிற இடமெல்லாம் தேவதூதர்கள் எங்களோடு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்கு பாதுகாப்புக்காக தேவதூதர்களை தந்திருக்கிறதற்காக நன்றி. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வரும்போது நான் பரலோக ராஜ்யத்தில் உம்மை நான் மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிறேன். என்னை காத்துக்கொள்ள கிருபை கொடுங்க. பரலோக வாசியாகவே இந்த பூலோகத்தில் வாழ கிருபை கொடுங்க. நான் உலகத்தானை போல வாழக்கூடாது, உலக மக்களை போல வாழக்கூடாது. நான் உம்முடைய பிள்ளையாக பரலோக வாசியாகவே இந்த உலகத்தில் வாழணும். கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஒப்பு கொடுங்க. தகப்பனே, யார் தங்களுடைய இருதயத்தில் கரமைத்து மனம் திரும்பி ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறாங்களோ, உங்களுடைய ரத்தத்தினால் அவங்களை கழுவுங்க, அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அவங்களுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படட்டும். அந்த நிச்சயத்தை கொடுங்க, அந்த சமாதானத்தை கொடுங்க. இவர்களுக்குரிய தேவ தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு இவங்களை பாதுகாத்து நடத்துங்க. அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதற்காக நன்றி. எல்லா தீமைக்கும் விலக்கி, கொள்ள நோக்கி விலக்கி, ஆபத்துகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒரு குறையுமில்லாதபடி ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனுக்கு நன்றி. நீர் வரும்பொழுது, எக்காலம் துணிக்கும் பொழுது உம்மை போல ஆண்டவரே எங்களை சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாய் மாற்றி மத்திய ஆகாயத்தில் உம்மை சந்திக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்திற்கு வரப்போகிறது
செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அந்த பாக்கியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை கொடுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இந்த பாக்கியத்தை பெறணும், எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய மக்களுடைய மனக்கண்ணை திறங்க. என் குழந்தைகள், என் பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.